டிவி கேட்க ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஏன் ஓட்டு போடணும்? கரூரில் பழைய தூக்கி போட்டீங்க. கரூரில் எந்த கேடு கட்டவன் 7 மணி நேரம் லேட்டாக வந்தான்? குழந்தைங்க செத்த போதும் எந்த மானம் கட்டவன் தனி விமானத்தில் வீட்டுக்கு போனான்? கரூரில் இறந்தவங்களை போய் பார்க்காம எந்த வெக்கம் கட்டவன் இறந்தவன் குடும்பத்தை வர வச்சு பார்த்தான்? சரி, ஜனநாயகத்தை முடக்கிட்டீங்க. ஜனநாயகன் படத்தை முடக்குனது யாரு? சென்சார் போர்டு. சென்சார் போர்டை பற்றி விஜய் என்ன பேசினார்? ஏன் பேசலை? வாயில் எதை வச்சுருந்தாரு? சரி, அதை விடு. படத்தை லீக் பண்ணிட்டீங்களே, லீக் பண்ணதை பற்றி விஜய் ஏன் பேசலை? இப்பவும் வாயில் எதை வச்சுன்னுக்கிறாரா? முழுங்க போகிறாரா? துப்ப போகிறாரா? சரி, அதை விடு. பெண்கள் பாதுகாப்பு. கட்சிக்கார பொம்பளை மேலே எந்த மானங்கெட்ட எச்ச கருமாந்திரம் பிடிச்சவன் காரை விட்டு ஏற்றினான்? சொந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த கேடு கட்டவன் வேற ஒரு நடிகை கூட தொடர்பு வச்சுருக்கான்? எந்த கேவலமான மனுஷன் சொந்த அப்பா அம்மா பெத்த பொண்ணு பிள்ளைக்கு கடன் கொடுத்தான்? தெரியாது. என்னதான் தெரியும்? கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. எத்தனை வாட்டி ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷான்னு விஜய் பேரை சொல்லியிருக்காரு? எடப்பாடி ஆட்சியில் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை. இதை பற்றிலாம் விஜய் என்ன எத்தனை வாட்டி பேசினார்? தெரியாது. சரி, அதை விடு. விஜய் அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்காரு. எதை? குடும்பத்தையா? விஜய் அண்ணா பல வழிகளை தாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன வழி? காலு வழியா இல்லை? ஏய், சரி, இப்போ அவருக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? டீலிமிட்டேஷன் என்னன்னு சொல்லு, ஓட்டு போடுறோம்.